சொத்து தகராறுல காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன இடத்துக்காக சித்திய மகன் கொலை செஞ்சிருக்கான். காஞ்சிபுரம் மாவட்டம் நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன், துளசிராமன், ஏழுமலை 3 பேருமே சகோதரர்களா இருக்கிறாங்க. இந்த 3 பேருமே நல்லூர் ஏரிக்கு பக்கத்துல அவங்கவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான் வீடு கட்டி வசித்து வந்திருக்காங்க. இதுல மூத்தவரான சுப்பிரமணியனோட 3வது மகன் துரை அப்படிங்கிறவரு ஏரிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிச்சு கால்நடை வளர்க்கறதுக்காக ஒரு கொட்டகை ஒன்று கட்டியிருக்காரு. அதே மாதிரி சகோதரர்கள்ல இளையவரான ஏழுமலை அப்படிங்கிறவரும் ஏரிக்கு சொந்தமான இடத்துல ஒரு குளியலறை கட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா ஏழுமலை துரையை மிரட்டி அந்த இடம் எல்லாம் என்னது, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவரை குளியலறை கட்ட விடாம அந்த இடத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அங்க அவருக்கு ஒரு குளியலறை கட்டிக்கிட்டாரு. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஆளான துளசிராமன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் அவரோட மனைவி சுமதியும் சேர்ந்து தற்காலிகமா ஒரு மாட்டுக்கொட்டகை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்தையும் துரை அப்படிங்கிறவரு, அந்த இடமும் எல்லாம் எங்களோட தான், அது எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம், அங்க யாரும் எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு சுமதியை மிரட்டியும் இருக்காரு. அதனால 2 தரப்புக்கு இடையே வாய் தகராறு ஏற்பட்டு நிறைய தடவை சண்டையும் ஏற்பட்டு இருக்கு. அதற்கிடையில துளசிராமன் அவரோட மனைவி சுமதி 2 பேரும் சேர்ந்து ஏரியில உள்ள மண்ணை எடுத்து கொட்டி அந்த இடத்துல ஒரு மாட்டுக்கொட்டை கட்டுறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னா சுமதி அவங்களோட வீட்டுக்கு எதிர்ப்புறமாவே இருக்கு. அதுவும் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அவங்களும் சண்டை போட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில சுமதி குளிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுப்பிரமணியனோட மகன் துரை அவங்க கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. சுமதி கிட்ட தகாத வார்த்தைகளால துரை பேசினதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆத்திரமடைந்த சுமதியும் தகாத வார்த்தைகளால துரையையும் திட்டிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த துரை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் மறைச்சு வச்ச இந்த கத்தியை எடுத்து சுமதியோட தலையில வெட்டி இருக்காரு. வெட்டினதுல அவங்க அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களோட அலறல் சத்தம் கேட்ட உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ரத்த வெள்ளத்துல இருக்கிற சுமதியை மீட்டு உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மருத்துவமனைக்கு போயிட்டு சுமதி உடலை மருத்துவர் பரிசோதனை பண்ணி பார்த்த உடனே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த கொலையை செஞ்சுட்டு துரை தப்பிச்சும் ஓடி போயிருக்காரு. அவரை பிடிக்கிறதுல காவல்துறை இறங்கி இருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அரசுக்கு சொந்தமான ஏரியை இவங்க ஆக்கிரமிக்கதான் நினைச்சு அண்ணன் தம்பி எல்லாரும் சண்டை போட்டு இதுல சித்தியோட உயிர் போயிருக்கு. மகனே தன்னோட சித்தியை வெட்டி கொன்னது அந்த ஏரியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.